ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ எலெக்ஷன் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஓட்டு போட போகிறோம். ஓட்டு போடுறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை வந்து ஓட்டர் ஐடி கண்டிப்பாக தேவை. சப்போஸ் ஓட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வராமல் இருந்தாலுமே அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட முடியும். ஓட்டர் ஐடியும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கனாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் மட்டும் தாங்க. அதை கொடுத்தாச்சுனாலே ஓட்டர் ஐடியோட நம்பர் அண்ட் இப்போ அந்த ஓட்டர் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லிப்பு அண்ட் நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையுமே நம்ம வந்து ஃபோனில் நம்ம பார்த்துக்கிட முடியும். அதை வந்து பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டும் போக முடியும். ஸோ ஓட்டர் ஐடி இல்லைனாலும் இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் கூட நம்ம வந்து ஓட்டு போட முடியும். இப்போ இதுக்கு வந்து இன்னொன்று, நீங்கள் ஒரு சம்டைம்ஸ் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் என்ட்ரு ஆகிருக்கும். பட் ஓட்டர் ஐடி வந்து உங்கள் கையில் வராமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்குமே உங்களோட நேமை வந்து வச்சு சர்ச் பண்ணி ஓட்டர் நம்பரை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கிட முடியும். அண்ட் ஓட்டர் ஸ்லிப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கிட முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த க்ரோமில் போயிட்டு இந்த சர்ச் பாரில் NVSP அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிங்க் வரும் பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெயின் பேஜ், ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் மெயின் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதை ஜூம் பண்ணிக்கோங்க. சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து நம்மளோட நேம் வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது சர்ச் பை எபிக் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தோம்னா இதில் வந்து உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தா உங்களோட ஓட்டர் லிஸ்ட் டோட்டல் டீட்டெயில் நம்ம வந்து இதில் எடுத்துக்கிட முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து சர்ச் பை மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஓட்டர் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து நம்ம இது மூலமாக உங்களோட மொபைல் நம்பர் மூலமாகவும் இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்து OTP வரும். நம்ம சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஓட்டர் லிஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் பை டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்டரில் இருக்கக்கூடிய சர்ச் பை டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட டீட்டெயில் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஃபஸ்ட் வந்து ஸ்டேட் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேட்டுன்னு இருக்கிறத வந்து உங்களோட நம்ம தமிழ்நாடை வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட ஸ்டேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இருக்குது. இந்த லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்துட்றேன். அடுத்து அப்படியே கீழே வந்தால் ஃபஸ்ட்டு வந்து நேம் வருது பாருங்கள். முதல் பெயர் யுவர் ஃபஸ்ட் நேம் வருது. என்னோடய நேமை நான் கொடுக்குறேன், அஜின். அண்ட் லாஸ்ட் நேம் இதில் வந்து என்னோடய லாஸ்ட் நேமை நான் இதில் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு அடுத்து இந்த உறவினரின் முதல் பெயர் அப்படின்ட்டு இதில் வந்து உங்களோட அம்மா பேராக இருக்கலாம், இல்லை அப்பா பேராக இருக்கலாம், யாராவது ஒரு பேரை வந்து நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ நானும் என்னோடய ஃபாதர் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை கொடுக்குறேன். என்னோடய ஃபாதர் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே கீழே வந்தால் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து செலக்ட் ஜெண்டர் இருக்கும். அது மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் என்னோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை கொடுக்குறேன். அண்டு அடுத்து வந்து செலக்ட் யுவர் ஏசின்னு இருக்கும். ஏசின்னா அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி. இப்போ உங்களோட சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னு கேட்டுருக்கோம். தெரிஞ்சால் நீங்கள் கொடுங்க, தெரிலனா இது விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து என்னோடய கான்ஸ்டிடியூன்சி நான் கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து கீழே என்டர் கேப்சா கேட்குது பாருங்கள். இதில் கேப்சா கொடுத்துடலாம். இப்போ கேப்சாவும் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதில் வந்து சர்ச் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சர்ச் கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் கீழே வந்து என்னோடய நேம் வந்துருச்சு. முக்கியமாக இதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வந்து எபிக் நம்பர், என்னோடய ஓட்டர் ஐடியோட நம்பரும் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வராமல் இருக்கிறவங்க கூட இந்த ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இதில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஓட்டர் ஐடி நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஏஜ், அப்புறமா ரிலேட்டிவ் நேம் அண்டு எல்லாமே டீட்டெயில் நமக்கு இதில் வந்துடும். இதில் வந்து பார்ட் நம்பர் அண்ட் போலிங் ஸ்டேஷன்ட்டு வந்திருக்கும். இதில் வந்து இதான் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய இடம். இதை வந்து நீங்கள் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனில் வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களோட அந்த ஓட்டர் ஸ்லிப்பு உங்களுக்கு இப்படியே ஓப்பன் ஆகிடும். இந்த ஓட்டர் ஸ்லிப்பை நீங்கள் கொண்டு போய் கூட நீங்கள் ஓட்டு போட முடியும். இப்போ இதில் வந்து உங்களோட நேம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வாக்குச்சாவடி போலிங் ஸ்டேஷன் என்று போட்டு அதில் வந்து எந்த இடத்துல நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில், டோட்டல் அட்ரஸ் டீட்டெயில் வந்து அதில் இருக்கும். எந்த ரூம் நம்பரில் போய் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில் முதற்கொண்டு டீட்டெயில்டாக இதில் வந்துடும். இப்போ இதில் கீழே வாக்காளர் தகவலை அச்சிடவும் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த PDF வந்து டவுன்லோட் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களோட ஓட்டர் ஸ்லிப் வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோஸ் வந்து இப்போ மதுரைக்கு உங்களை விடைபெறுது உங்கள் ஆச்சின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.